ஓம் சாந்தி. இன்றைய முரளி 3/1/2026 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் நிச்சயம் நினைவில் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நினைவு பலத்தால் தான் நீங்கள் விக்கர்மங்களை வெற்றி பெறுவீர்கள். கேள்வி: எந்த எண்ணம் வந்தால் முயற்சியில் கீழே விழுவீர்கள்? இறைவனுக்கு உதவி செய்யும் குழந்தைகள் என்ன சேவை செய்து கொண்டு இருப்பார்கள்? பதில்: இப்போது நேரம் இருக்கிறது, பின்னால் முயற்சி செய்யலாம் என சில குழந்தைகள் நினைக்கிறார்கள். ஆனால் மரணத்திற்கு எந்த நியமமும் இல்லை. நாளை நாளை என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே இறப்பார்கள். அதனால் அதிக வருடங்கள் இருக்கின்றன, பின்னால் நாம் ஈடு செய்யலாம் என நினைக்காதீர்கள். இந்த எண்ணம் இன்னும் அதிகமாகவே விழ வைக்கும். முடிந்த அளவு நினைவில் இருக்க முயற்சி செய்து ஸ்ரீமத் படி தனக்கு நன்மை செய்து கொண்டே இருங்கள். இறைவனுக்கு உதவி செய்யும் ஆன்மீக குழந்தைகள் ஆத்மாக்களை காப்பாற்றும். அழுக்கானவர்களை தூய்மையாக்கும் சேவை செய்து கொண்டே இருப்பார்கள். பாடல்: ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. நிராகார தந்தை, சாகார தந்தை இல்லாமல் எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாது. பாகத்தை நடிக்க முடியாது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக தந்தை வந்து பிரம்மா மூலமாக ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். யோக பலத்தால் தான் குழந்தைகள் சதோ பிரதானமாக வேண்டும். பிறகு சதோ பிரதான உலகின் எஜமானராக வேண்டும். இது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. ஒவ்வொரு கல்பமும் தந்தை வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். வந்து பிரம்மா மூலமாக ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதாவது மனிதர்களை தேவர்களாக மாற்றுகிறார். தேவி தேவராக இருந்த மனிதர்கள் இப்போது சூத்திரராக அழுக்காகிவிட்டார்கள். பாரதம் தங்கபுரியாக இருந்தபோது பவித்திரம், சுகம், அமைதி எல்லாம் இருந்தன. இது 5000 வருட விஷயம். சரியான கணக்கு வழக்கை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. சிருஷ்டி அல்லது மரம், அதை கல்பவிருட்சம் என்று சொல்கிறார்கள். அதன் முதல் இடைக்கடையின் ரகசியத்தை தந்தையே சொல்ல முடியும். பாரதத்தில் இருந்த தேவி தேவர் தர்மம் இப்போது காணாமல் போய்விட்டது. தேவி தேவர் தர்மம் இப்போது இல்லை. தேவர்களின் சித்திரங்கள் நிச்சயம் இருக்கின்றன. இது பாரதவாசிகளுக்கு தெரியும். சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. சாஸ்திரத்தில் இந்த தவறை செய்திருக்கிறார்கள். அதனால் ஸ்ரீ கிருஷ்ணரை தாப்பர் யுகத்திற்கு எடுத்து சென்று விட்டார்கள். மறந்துவிட்டவர்களுக்கு தந்தையை வந்து முழு வழியை சொல்கிறார். வழி சொல்பவர் வரும்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் முக்தி தாமத்திற்கு செல்கின்றன. அதனால் அவரை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் என்று சொல்கின்றார்கள். படைப்பவர் ஒருவர் மட்டுமே, படைப்பும் ஒன்றே, உலகின் வரலாறு புவியியலும் ஒன்றே. அது ரிப்பீட் ஆகி கொண்டு இருக்கிறது. சத்தியுகம், திரேத்தாயுகம், தாப்பர் யுகம், கலியுகம், பிறகு சங்கம யுகம் வருகிறது. கலியுகத்தில் இருப்பவர்கள் அழுக்கானவர்கள், சத்தியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையானவர்கள். சத்தியுகம் வர வேண்டுமென்றால் கலியுகம் நிச்சயம் அழிய வேண்டும். விநாசத்திற்கு முன் ஸ்தாபனை ஏற்படும். சத்தியுகத்தில் ஸ்தாபனை நடக்காது. எப்போது உலகம் அழுக்காகி இருக்குமோ அப்போதே பகவான் வருவார். சத்தியுகம் தூய்மையான உலகம், அழுக்கான உலகை தூய்மையான உலகமாக மாற்ற பகவானுக்கு வர வேண்டியிருக்கிறது. இப்போது தந்தை மிக எளிய உத்தியை சொல்கிறார். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து ஆத்மா அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். யாரோ ஒருவர் பதித்த பாவனாக இருப்பார் தானே. பக்தர்களுக்கு பலனை கொடுப்பவர் ஒரே ஒரு பகவான். அவர் பக்தர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அழுக்கான உலகை தூய்மையாக்க ஞான கடலே வருகிறார். யோகத்தால் தூய்மையாகிறீர்கள். தந்தையை தவிர வேற யாரும் தூய்மையாக்க முடியாது. பிறருக்கு புரிய வைப்பதற்காக இந்த எல்லா விஷயங்களும் புத்தியில் அமர வைக்கப்படுகின்றன. வீட்டுக்கு வீடு செய்தி கொடுக்க வேண்டும். பகவான் வந்துவிட்டார் என்று சொல்லக்கூடாது. மிகுந்த யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். அவரை தந்தை என்று சொல்லுங்கள். ஒருவர் லௌகீக தந்தை, மற்றவர் பரலோக்கிய தந்தை. துக்கமான நேரத்தில் பரலோகீக தந்தையை நினைவு செய்கிறார்கள். சுகதாமத்தில் யாரும் நினைவு செய்வதே இல்லை. சத்தியுகத்தில் லட்சுமி நாராயண ராஜ்யத்தில் சுகமே சுகம் இருந்தது. தூய்மை, அமைதி, செல்வம் இருந்தன. தந்தையின் ஆஸ்தி கிடைத்திருந்தது. பிறகு ஏன் அழைக்க வேண்டும்? தமக்கு சுகம் இருப்பது ஆத்மாக்களுக்கு தெரியும். அங்கே சுகமே சுகம் என்பதை யார் வேண்டுமானாலும் சொல்வார்கள். தந்தை துக்கத்திற்காக உலகை படைக்கவில்லை. இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் விளையாட்டு. யாருக்கு பாகம் கடைசியில் இருக்குமோ, 2-4 பிறவிகள் எடுப்பாரோ அவர் மற்ற நேரம் நிச்சயம் அமைதியில் இருப்பார். மற்றபடி நாடக விளையாட்டிலிருந்தே விலக வேண்டும் என்பது நடக்க முடியாது. விளையாட்டிற்கு அனைவரும் வர வேண்டும். ஓரிரு பிறவிகள் கிடைக்கின்றன. அதனால் மற்ற நேரம் மோட்சத்தைப் போல இருக்கிறது. ஆத்மா நடிகர் தானே.
ஆத்மா நடிகர் தானே. ஒரு ஆத்மாவிற்கு உயர்ந்த பாகம் கிடைக்கிறது, ஒருவருக்கு குறைந்த பாகம் கிடைக்கிறது. இதுவும் இப்போது உங்களுக்கு தெரியும். இறைவனின் முடிவை யாரும் அறிய முடியாது என்று பாடுகின்றார்கள். தந்தையே வந்து படைப்பார் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை முடித்து வைக்கிறார். எதுவரை படைப்பவர் தானே வரவில்லையோ அதுவரை படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி அறிய முடியாது. நான் சாதாரண உடலில் பிரவேசமாகிறேன் என தந்தையே வந்து சொல்கிறார். நான் யாருக்குள் பிரவேசமாகிறேனோ அவர் தனது பிறவிகளை அறியவில்லை. அமர்ந்து 84 பிறவிகளின் கதையை அவருக்கு சொல்கிறேன். யாருடைய பாகத்திலும் மாற்றம் ஏற்பட முடியாது. இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் விளையாட்டு. இதுவும் யாருடைய புத்தியிலும் அமர்வது இல்லை. எப்போது பவித்திரமாகி புரிந்து கொள்வாரோ அப்போது புத்தியில் பதியும். நன்றாக புரிந்து கொள்ளவே 7 நாள் பட்டி வைக்கப்படுகிறது. பாகவத விளக்கம் போன்றவற்றை 7 நாட்கள் வைக்கிறார்கள். குறைந்தது 7 நாட்கள் இல்லாமல் ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது என்பது இங்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. சிலர் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். சிலர் 7 நாட்கள் கேட்ட பிறகும் எதையும் புரிந்து கொள்வதில்லை, புத்தியில் பதிவதில்லை. நாங்கள் 7 நாட்கள் வந்தோம், எங்கள் புத்தியில் எதுவும் அமரவில்லை என்று சொல்கிறார்கள். உயர்ந்த பதவி பெற வேண்டியதில்லை என்றால் புத்தியில் பதியாது. நல்லது, இருந்தும் அவருக்கு நன்மை ஏற்பட்டது தானே. பிரஜைகள் இப்படித்தான் உருவாகுகிறார்கள். மற்றபடி ராஜபாக்கியத்தை பெறுவதற்கு மறைமுக முயற்சி இருக்கிறது. தந்தையை நினைவு செய்வதால் தான் விக்கிரமங்கள் அழியும். இப்போது செய்யுங்கள், செய்யாமல் இருங்கள். ஆனால் தந்தையின் டைரக்ஷன் இதுதான். பிரியமான பொருள் நினைவு செய்யப்படுகிறது. பதித்த பாவனரே வாருங்கள் என பக்தி மார்க்கத்திலும் அழைக்கின்றார்கள். இப்போது அவர் கிடைத்திருக்கிறார். என்னை நினைவு செய்தால் துரு இறங்கும் என்று அவர் சொல்கிறார். அரச பதவி எளிதாக கிடைக்காது. கொஞ்சமாவது முயற்சி தேவைதானே. நினைவில்தான் முயற்சியே இருக்கிறது. முக்கியமானது நினைவு யாத்திரை. அதிக நினைவு செய்பவர் கர்மாத்தீத்த நிலையை பெறுவார். முழுமையாக நினைவு செய்யாததால் விக்கிரமங்கள் அழிவதில்லை. யோக பலத்தால் தான் விக்கிரமங்களை வென்றவர் ஆக வேண்டும். முன்னரும் யோக பலத்தாலேயே விக்கிரமங்களை வென்றீர்கள். கலியுக கடைசியில் யாருமே பவித்திரமாக இல்லாத போது லட்சுமி நாராயணர் இவ்வளவு பவித்திரமாக எப்படி ஆனார்கள்? இதிலிருந்து இப்போது கீதை ஞான காலம் ரீபீட் ஆகி கொண்டு இருப்பது தெளிவாக தெரிகிறது. தவறுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பது சிவபகவான் வாக்கு. தந்தையே வந்து தவறற்றவராக மாட்டுகிறார். பாரதத்தில் இருக்கும் சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்க சாஸ்திரங்கள். நான் என்ன சொல்லி இருந்தேனோ அது யாருக்கும் தெரியவில்லை என்று தந்தை சொல்கிறார். யாருக்கு சொன்னேனோ அவர்கள் பதவி பெற்றார்கள். 21 பிறவிகளுக்கு பலன் பெற்றார்கள். பிறகு ஞானம் காணாமல் போகிறது. நீங்களே சக்கரத்தை சுற்றி வந்து இருக்கிறீர்கள். கல்ப முன்னர் யார் கேட்டார்களோ அவர்களே வருவார்கள். மனிதர்களை தேவர்களாக மாற்ற இப்போது நாம் மரக்கன்று நட்டு கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இது தேவ மரக்கன்று. அவர்கள் பிறகு அந்த மரக்கன்றுகளை அதிகம் நட்டு கொண்டே இருக்கின்றார்கள். தந்தை வந்து வித்தியாசத்தை புரிய வைக்கிறார். தந்தை தேவ மலர்களின் செடி நடுகிறார். அவர்கள் காட்டு மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறார்கள். கௌரவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் திட்டம் என்ன மற்றும் உங்கள் திட்டம் என்ன என்பதை நீங்கள் காட்டுகிறீர்கள். உலகில் மக்கள் தொகை பெருகக்கூடாது, குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என அவர்கள் திட்டமிடுகிறார்கள். மனித எண்ணிக்கை அதிகமாகக்கூடாது என அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை மிக நல்ல விஷயங்களை சொல்கிறார். அநேக தர்மங்கள் விநாசமாகும். ஒரே ஒரு தேவி தேவர் தர்மம் குடும்பத்தை ஸ்தாபனை செய்கிறார். சத்தியுகத்தில் ஒரு ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் குடும்பம் இருந்தது. மற்ற இத்தனை குடும்பங்கள் இருக்கவில்லை. பாரதத்தில் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன? குஜராத்தி குடும்பம், மகாராஷ்டிரா குடும்பம் என அநேகம் இருக்கின்றன. சொல்லப்போனால் பாரதவாசிகளுக்கு ஒரு குடும்பம் மட்டுமே இருக்க வேண்டும். அதிக குடும்பங்கள் இருந்தால் நிச்சயம் தமக்குள் சச்சரவு ஏற்படும். பிறகு சிவில் வார் ஏற்படும். குடும்பத்திற்குள்ளும் சிவில் வார் நடக்கிறது. அப்படி கிறிஸ்துவர்களுக்கு தமது குடும்பம் இருக்கிறது. அவர்களுக்கும் தமக்குள் பிரச்சனை வருகிறது. 2 சகோதரர்கள் தமக்குள் ஒற்றுமையாக இருக்க முடியவில்லை என்றால் தண்ணீரையும் பிரிக்கிறார்கள். சீக்கிய தர்மத்தை சேர்ந்தவர்கள் தமது சீக்கிய தர்மத்திற்கு அதிக சுகத்தை கொடுக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். அந்த கயிறு இருப்பதால் அதற்கு கடுமையாக உழைக்கிறார்கள். எப்போது கடைசி நேரம் வருமோ அப்போது உள்நாட்டு கழகம் போன்ற எல்லாம் வரும். தமக்குள் சண்டை போட ஆரம்பிப்பார்கள். அழிவு நடந்தே ஆக வேண்டும். வெடிகுண்டுகளை அதிகம் தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள்.
பெரிய யுத்தம் நடந்தபோது 2 குண்டுகளை போட்டார்கள், இப்போது அதிகமாக செய்து வைத்திருக்கிறார்கள். இவை புரிந்து கொள்ளும் விஷயங்கள். இது அதே மகாபாரத போர் என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை இந்த சண்டையை நாம் நிறுத்தவில்லை என்றால் முழு உலகிற்கும் நெருப்பு பிடிக்கும் என்று பெரிய பெரிய மனிதர்கள் சொல்கிறார்கள். நெருப்பு பற்றியே ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். சத்தியுகத்திற்காகவே ராஜயோகம் இருக்கிறது. அந்த தேவி தேவர் தர்மம் இப்போது காணாமல் போய்விட்டது. அதன் சித்திரங்களும் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. கல்ப முன்னர் என்ன தடைகள் ஏற்பட்டிருக்குமோ அவை இப்போதும் ஏற்படும் என்று தந்தை சொல்கிறார். முன்னரே அதை பற்றி தெரியாது, பின்னர் கல்ப முன்னரும் இப்படியே நடந்திருக்கும் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகம். நாடகத்திற்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். நினைவு யாத்திரை மறக்க வேண்டாம். இது பரீட்சை என்று சொல்லப்படுகிறது. நினைவு யாத்திரையில் இருக்க முடியவில்லை, கலைத்து விடுகிறார்கள். இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள் என்று பாடலும் இருக்கிறது. இதன் அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் நினைவு யாத்திரை. இதனால் இரவு முடிந்து பகல் வருகிறது. அரை கல்பம் முடிந்தவுடன் பிறகு சுகம் ஆரம்பமாகும். மண்மனா பவ என்பதின் அர்த்தத்தையும் தந்தை புரிய வைத்திருக்கிறார். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை மட்டும் போட்டதால் அந்த சக்தி இருக்கவில்லை. இப்போது எல்லோருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும். நாம் எல்லா மனிதர்களுக்கும் நன்மை செய்கிறோம். குறிப்பாக பாரதத்திற்கும் பொதுவாக உலகத்திற்கும் நாம் நன்மை செய்கிறோம். அனைவருக்கும் நாம் ஸ்ரீமத் படி நடக்க செய்கிறோம். யார் கல்யாண்காரி ஆவாரோ அவருக்கு ஆஸ்தியும் கிடைக்கும். நினைவு யாத்திரை இல்லாமல் நன்மை ஏற்பட முடியாது. அவர் எல்லையற்ற தந்தை என்பது இப்போது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. பாரதவாசிகளே 84 பிறவிகளே எடுத்திருக்கிறார்கள். பிறவிகளுக்கும் கணக்கு இருக்கிறது. 84 பிறவி யார் எடுக்கிறார் என்பதை சிலர் புரிந்து கொள்வதே இல்லை. தாமே ஸ்லோகங்கள் போன்றவற்றை உருவாக்கி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதே கீதைக்கு வெவ்வேறு விளக்கங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். பாகவதத்தை கீதையை விட பெரியதாக செய்து விட்டார்கள். கீதையில் ஞானம் இருக்கிறது, பாகவதத்தில் வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. உண்மையில் கீதை பெரியதாக இருக்க வேண்டும். ஞானக்கடல் தந்தை அவரது ஞானம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த கீதை 1/2 மணி நேரத்தில் படித்து விடுகிறார்கள். இப்போது நீங்கள் இந்த ஞானத்தை கேட்டு வருகின்றீர்கள். நாளுக்கு நாள் உங்களிடம் அநேக மனிதர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். மெல்ல மெல்ல வருவார்கள். இப்போதே பெரிய பெரிய ராஜாக்கள் வந்தால் பிறகு தாமதமாகாது, உடனே சப்தம் வெளிப்படும். அதனால் உத்தியோடு மெல்ல மெல்ல நடந்து கொண்டு இருக்கிறது. இது மறைமுக ஞானம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது. உங்கள் யுத்தம் ராவணனோடு எப்படி நடக்கிறது என்பதே உங்களுக்கு தெரியும். மற்ற யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் சதோ பிரதானமாக மாறுவதற்கு என்னை நினைவு செய்யுங்கள். அப்போது பாவங்கள் அழியும் என்பது பகவான் வாக்கு. பவித்திரமாகுங்கள். அப்போது தானே கூடவே அழைத்து செல்ல முடியும். ஜீவன் முக்தி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ராவண ராஜ்யத்திலிருந்து விடுபடுவீர்கள். சிவசக்தி பிரம்மகுமார் குமாரிகள் நாம் பரமபிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத்துப்படி 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே உயர்ந்த உலகை உருவாக்குவோம் என நீங்கள் எழுதவும் செய்கிறீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்பாக உயர்ந்த உலகம் இருந்தது. இதை புத்தியில் அமர வைக்க வேண்டும். முக்கிய பாயிண்டுகள் புத்தியில் தாரணையாக வேண்டும். அப்போதே நினைவு யாத்திரையில் இருப்பீர்கள். கல் புத்தியோடு இருக்கிறீர்கள். இப்போது நேரம் இருக்கிறது. பின்னால் முயற்சி செய்யலாம் என சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் மரணத்திற்கு எந்த நியமமும் இல்லை. நாளையே இறக்கலாம். நாளை நாளை என்று சொல்லி இறந்து விடுவார்கள். முயற்சியோ செய்யவில்லை. எனவே அதிக வருடங்கள் இன்னும் இருக்கின்றன. கடைசியில் ஈடு செய்யலாம் என நினைக்காதீர்கள். இந்த எண்ணம் இன்னும் அதிகமாக விழ வைக்க முடிந்த அளவு முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ஸ்ரீமத் படி ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். தந்தையை எந்த அளவு நினைவு செய்கிறேன், மேலும் தந்தையின் சேவை எவ்வளவு செய்கிறேன் என்று தன்னை சோதிக்க வேண்டும். கடவுளின் ஆன்மீக உதவியால் நீங்கள் தானே. நீங்கள் ஆத்மாக்களை காப்பாற்றுகிறீர்கள். ஆத்மாவை அழுக்கிலிருந்து தூய்மையாக்க உத்திகளை சொல்கிறீர்கள். உலகில் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பாகமும் வெவ்வேறாக இருக்கிறது. இது எல்லையற்ற விஷயம். முக்கிய கிளைகளையே எண்ண முடியும். மற்றபடி இலைகள் அதிகம் இருக்கின்றன. குழந்தைகளை முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். அப்போது தந்தையோடு புத்தியோகம் இணையும். பவித்திரமானால் முக்தி தாமத்திற்கு செல்வீர்கள் என்று தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்கிறார். மகாபாரத போர் மூலமாக என்ன நடக்கும் என்பது உலகத்திற்கு தெரியாது. இந்த ஞான யாகம் படைக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் புது உலகம் தேவை. நமது யாகம் முடியும் பொழுது இந்த யாகத்தில் எல்லாம் சுவாக ஆகிவிடும். நல்லது. இனிமையிலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகம். அதனால் தடைகளை கண்டு பயப்பட வேண்டாம். தடைகளின் நினைவு யாத்திரை மறக்க வேண்டாம். நினைவு யாத்திரை ஒருபோதும் நிற்காதபடி கவனமாக இருங்கள். 2. பரலோக தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்து
தூய்மையாகும் உத்தியை சொல்ல வேண்டும். தேவ மரக்கன்றுகளை நட வேண்டும். வரதானம். நான் என்பதை தியாகம் செய்து சேவையில் சதா மூழ்கியிருக்கும் தியாகமூர்த்தி சேவதாரியாகுக. ஒரு சேவதாரி எப்போது நான் என்பதை தியாகம் செய்வாரோ அப்போதே சேவையில் வெற்றியின் அனுபவம் கிடைக்கும். நான் சேவை செய்கிறேன், நான் சேவை செய்தேன் என்ற சேவை எண்ணத்தை தியாகம் செய்ய வேண்டும். நான் செய்யவில்லை எனினும் நான் செய்பவர், செய்ய வைப்பவர் தந்தை. நான் என்பது தந்தையின் அன்பில் கலக்க வேண்டும். அப்படி இருப்பவரை சேவையில் சதா கலந்திருக்கும் தியாகமூர்த்தி உண்மையான சேவாதாரி என்று சொல்வார்கள். செய்ய வைப்பவர் செய்ய வைக்கிறார், நான் நிமித்தமாக இருக்கிறேன். சேவையில் நான் என்பதை கலப்பது என்றால் சார்ந்து இருப்பவராவது. உண்மையான சேவாதாரியிடம் இந்த சமஸ்காரம் இருக்க முடியாது. ஸ்லோகன். வீணானவற்றை முடித்து விடுங்கள், அப்போது சேவையின் ஆப்பர் முன்னால் வரும். அவ்வியக்த செய்கை. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை விசேஷத்தால் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். ஒற்றுமைக்கு தன்னிடம் உள்ளடக்கும் சக்தி தேவை. இதனால் அடுத்தவரின் சமஸ்காரமும் அவசியம் குளிரும். சதா ஒருவர் பிறரின் அன்பின் உயர்வின் பாவனையோடு தொடர்பில் வாருங்கள். குணக்கிரகியாகுங்கள், அப்போது ஒற்றுமை நிலையாக இருக்கும். உங்கள் குழுவின் சுப பாவனை அநேக ஆத்மாக்களின் பாவனைக்கு பலனளிக்க நிமித்தமாகும். அவர்களுக்கு புதிய பாதை கிடைக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.